முரளி ராகவன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. 6 வருஷத்துக்கு முன்னால் பாபா வராருன்னு சொல்லி இதே ஆர்லாண்டோவுக்கு நான் வந்தேன். ரொம்ப டைட் என்னோடய பர்ஸு. எப்படிதான் இந்த செலவெல்லாம் பார்க்க போகிறோம், ஏர்ப்ளைன் டிக்கெட்டு, தங்கிறதுக்கு கொள்றதுக்குன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். சத்சங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். ஏர்போர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஃப்ளைட்டில் புக்கிங் ரொம்ப க்ரௌடடாக இருக்கிறதுனால யாராவது உங்கள் சீட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் விட்டு கொடுக்குறதுன்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 சீட்டு இருந்தால் 110 சீட் புக் பண்ணுவாங்க. நிஜமாகவே 110 பேர் வந்துட்டாக்க ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, யாருக்கு அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இல்லையோ அவங்கெல்லாம் வந்து ட்ராப் அவுட் ஆகுங்கன்னு சொல்லி. ஸோ இவர் போய் ஆப்ட் பண்ணார். அப்போ அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூமு, ஏர்போர்ட்லேருந்து அந்த ரூமுக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு உள்ள டாக்ஸி, அப்புறம் அவர் விட்டு கொடுத்ததுக்காக அந்த சீட்டுக்கு அவருக்கு ஒரு செக்கு இவ்வளோ டாலர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அண்டு ஒரு கிஃப்ட் வேறு இவ்வளவும் கொடுத்தாங்க. அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணின்னு வந்தனோ அதை விட 2 மடங்கு எனக்கு கிடச்சிச்சு. இது எப்படி நடக்குதுன்னு தெரியல, நான் நடந்ததுன்னாரு. அந்த எல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு நடந்துச்சு. இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். ஒரு அடி வைத்து நடந்தால் 10 அடி நம்மளை நோக்கி வரும், ஒரு எனர்ஜி சோர்ஸ் வரும். ஆனால் அந்த ஒரு அடி வைக்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்தால் நீ செலவு பண்ண காசு கூட உனக்கு கிடைச்சிடும். அண்ட் எதிர்பார்க்காத பணம்லாம் கிடைக்கும். அங்கே மணின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு இதுக்கு முன்னே ஒரு கம்பெனியில் இருந்தார். அந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் ஆகிட்டு மூட போகிறாங்க. அவர் எனக்கு மெயில் அனுப்பிச்சார், பாபா இந்த கம்பெனி மூட போகிறாங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், வேறு ஒரு வேலை வரும், சேர்த்துக்கோ, அதில் போய் சேர்ந்துக்கோ, போல்டா, இதை பற்றி கவலைப்படாதேன்னு. அவங்க சொன்னாங்க இது மார்க்கெட்டிங் ஜாப்னு. இவர் டெக்னிக்கல் ஹேண்டு, மார்க்கெட்டிங் பற்றி ஏபிசிடியே தெரியாது. இவர் வந்து என்னை கேட்குறாரு, பாபா மார்க்கெட்டிங் ஜாபு எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் சேர சொல்கிறீங்களே, நீ சேருன்னு. வேறு என்ன பண்ணுவார், டெய்லி ஒரு ஊதுவத்தியம் படுத்துக்கிட்டு வச்சுட்டு, இன்றைக்கி நான் போய் யாரெல்லாம் கேன்வாஸ் பண்ண போகிறனோ அதெல்லாம் நீங்கள் தான் ஆர்டர் வாங்கி தரணும்னு. ஒரு நாளைக்கு 75 பேர்கிட்ட விசிட் பண்ணுறாருன்னா 75 பேரும் ஆர்டர் கொடுப்பாங்களாம். 75 பேரும் ஆர்டர் கொடுப்பாங்களாம். அவருக்கு மார்க்கெட்டிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ $140,000 இருந்த சம்பளம் திடீர்னு $250,000 ஆயிடுச்சு ஒரே மாதத்தில். அந்த கம்பெனிக்காரன் அவருக்கு 75,000 ஷேர் ஆப்ஷன்ஸ் வேறு கொடுத்துட்டான், உன்னை பாராட்டி. ஸோ எப்படி நடக்குதுன்றது சாமிக்கு தான் தெரியும். ஆனால் நடக்குது. யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்களுக்கெல்லாம் நடக்குது. அதுதான் லாங் பேக் கொட்டேஷன் ஃபார்ம். நம்பினால் நாராயணன், நம்பாவிட்டால் நரன், நம்பினால் கற்கண்டு, நம்பாவிட்டால் கற்குன்று, நம்பிவிட்டால் புனிதன், நம்பாவிட்டால் மனிதன் அப்படின்னு நம்முடைய சமப்பா தான். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபெய்த் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நடக்கும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நடக்கும். அதான் இந்த எனர்ஜியோட கேம். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நிறைய விஷயங்கள் நான் சொன்னால் கூட உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிற மாதிரி இருக்கும். நான் எப்பயுமே தியானம் பண்ணுறாள், பிளேனில் கூட கண்ண மூடி உட்காந்துட்டு எனக்கு மந்திரங்க இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போது எனக்கு வந்து எல்லாமே பிஸ்னஸ் கிளாஸில் டாப் சீட் போட்டு என் பக்கத்து சீட்டு வேறு காலியாக வைப்பாங்க, யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. என் பக்கத்து சீட்டு எப்பயுமே காலியாக வைப்பாங்க. ஸோ என் சீட்டில் நான் உட்காந்துக்கிட்டு மேபி இட் இஸ் K1 ஆர் K6 எல்லாமே இண்டிவிஜுவல் அயல் சீட்டுன்னு சொல்லுவாங்க, கண்ணாடிக்கு பக்கத்துலேயே இருக்கும். அண்டு தியானம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். திடீர்னு யூரோப் மேலே பிளேன் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா கியூபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குட்டி குழந்தைங்க மாதிரி 2 ரெக்கையோடு இருக்கும், வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருக்கும். இங்கே கூட நியூ இயருக்கு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி படியிலலாம் உட்கார வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய கியூபிட்ஸ் என்கிட்ட வந்து விளையாடின்னு இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் பாசிபிளா? பறக்கும் விமானத்தில் நடு வானத்தில் உங்கள்கிட்ட தேவதைகள்லாம் வந்து விளையாடுற அளவுக்கு ஒரு அனுபவங்கிறது சாதாரணம் இல்லைல்ல. ஸோ காட் ஆல்வேஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ போத் ஸ்பிரிச்சுவலி அண்ட் வேலி சென்ஸ் ஆல்சோ. அதனால் நீங்களும் நிறைய சாமியை நம்புங்க, நிறைய சாமியை கும்பிடுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நடக்கும். கடவுளுடைய ஃபீஸ் வந்து ஃபெய்த், அது உங்களுக்கு இருந்தால் எல்லாமே தானாக நடந்துடும். ஸோ ஹேவ் மோர் ஃபெய்த் இன் காட். அதனால் ட்ராவல் நோ ட்ராவல் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஆன்மீகத்தில் ஒரு ஹை லெவல் இருக்குது. இங்கே கண்ண முடியும்னு உட்காந்தாவே நம்ம எதை நினைக்கிறோமோ எல்லா இடத்தையும் பார்த்துடலாம். ஈஸ்ட்மன் கலரில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியும். இப்படி உட்காந்து கண்ணை மூடனா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே அந்த நிலைக்கு போயிடலாம். அப்போது அப்படியே கலர் கலராக அந்த மரம், செடி, கொடி, கிளி, பறவை எப்படி இருக்குமோ அதே மாதிரி உலகத்தை சுற்றி பார்க்க முடியும். அதனால் அங்கே தான் போகணுன்னு இல்லை, இங்கேருந்தே அதெல்லாம் பண்ண முடியும்.
நீங்களும் அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட்னஸில் இருந்தால் உங்களுக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி அனுபவம். நானே இல்லை, வேறு யாராவது ஒரு சாமியார் இருந்தால் கூட அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதையுமே தேட தேவையில்லை, பொறு, தேடி இரு, கீப் வெயிட்டிங், கீப் சர்ச்சிங், whenever it is due it will come to you. யாரோ ஒருத்தரை கடவுள் வச்சிருக்காரு, ஒன்று கொடுக்கறதுக்குன்னு வச்சிருக்காரு. எல்லாம் பேங்க்கு தான், ஆனால் உனக்குன்னு ஒரு பேங்க் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேங்க் இருக்குது உனக்காக. அது யாருன்னு சொல்ல முடியாது. சிட்டி பாபா இருக்கலாம், ராகவேந்திரா இருக்கலாம், பரமாச்சாரியார் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய கிரேஸ் உனக்கு என் மூலமாகவோ இல்லை அவங்களுடைய விஷன்ஸ் மூலமாகவோ கூட கிடச்சிடும்.